நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நீங்கள் பண்ணுற சில தப்புனே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இதுதான் உங்களோட வெயிட் குறையாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன். ஸோ அந்த தப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் உங்களோட வெயிட் குறையாமல் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவராக இருந்தால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான வெயிட் லாஸ்க்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த சேனலில் போட போகிறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? எக்ஸசைஸ் பண்ணால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் அவுட் போகிறீங்க, ஜிம் போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உடனே பசிச்சு போய் நிறைய சாப்பிட்றீங்க. அப்போது நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணி கேலரியை பேர்ன் பண்ணிவிட்டு அகைன் அதே கேலரியை திரும்ப இன்டேக் பண்ணால் எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்? செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் பட்னியாக இருப்பாங்க. சில பேர் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. சில பேர் வெறும் ப்ரோட்டீனை மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுற நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணலன்னா எப்படி கேலரி பேர்ன் ஆகும்? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி கேலரி பேர்ன் ஆனால் தானே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்போது நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறது உங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தானே ஒழிய வெயிட் குறையிறதுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறது இப்போது உங்களோட வெயிட்டை ஸ்டாண்டர்டாக பார்த்துக்கிறதுக்காக தானே ஒழிய உங்களுக்கு வெயிட் குறையணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் எக்ஸ்ட்ரா கேலரி இருக்கிற உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களோட வெயிட் குறையும். நெக்ஸ்ட்டு தேர்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் ப்ராசஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 1 வீக் 2 வீக்கை கடந்துருவீங்க. உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸும் கிடச்சிருக்கும். பட் 2 வீக்குக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நிறைய கேலரி இன்டேக் பண்ணிவிடுவீங்க. இதனாலேயே உங்களோட வெயிட் திரும்ப அகைன் இன்க்ரீஸ் ஆகிடும். திரும்பவும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இந்த வெயிட்டை குறைப்பீங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான். அடுத்து ஃபோர்த்து மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சில பேர் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. ஃபார்முலா 1 ஷேக், மார்னிங் ஷேக், நைட் ஷேக், 2 டைம் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. இதில் நிறைய பேருக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸும் கிடைக்கும். 4 வீக்ஸில் 4 kg லாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த டைம் இந்த ஃபுட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் கோச் சொல்லும்பொழுது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, மாதம் இவ்வளோ ரெண்ட்டு கொடுத்து எப்படி வாங்கி சாப்பிட்றதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லி மிஸ்டேக். ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது ரிசல்ட்ஸ் கிடைக்கல, அதனால் நான் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு ட்ராப் அவுட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் எ காஸ்ட்லி மிஸ்டேக். ஏன் அப்படின்னா உங்கள் கோச் கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஃபுட்டை இன்னும் கம்மியான பெஸ்ட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு என்ன பண்ணணுன்றதை கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பசிக்காமல் சாப்பிடாதீங்க, உங்களோட வெயிட் குறையாது. பசிச்சு சாப்பிடாமல் இருக்காதீங்க, அப்போவும் உங்களோட வெயிட் குறையாமல் ஸ்ட்ரகிள் ஆகும். நைட்டில் 7 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். அது கம்மியானாலோ அதிகமானாலோ உங்களோட வெயிட்டில் ஸ்ட்ரகிள் ஆகும். வாட்டர் இன்டேக், நீங்கள் 20 கிலோ இருக்கீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். 80 கிலோ இருக்கீங்கன்னா 4 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். இதில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. இதை தாண்டி நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃப்ரெஷ் எப்படி குடிக்கணும், எந்த நேரத்தில் குடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஃபார்முலா 1 ஷேக் எப்படி குடிக்கணும், எந்த நேரத்தில் குடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் பூர்த்தி பண்ண முடியும். நிறைய பேருக்கு இது தெரியாமல் வெயிட் லாஸில் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் உங்களுக்கு இருக்கா? உடனே டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான பர்ஃபெக்டான இண்டிவிஜுவல் டயட் சார்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷேக் எப்படி எடுக்கணும், டெய்லி ஆஃப்டர்நூன் லஞ்சில் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, உங்களோட லஞ்ச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு இந்த சார்ட்டில் தெரிய வரும். ஸோ உங்கள் வெயிட் லாஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.